நாகப்பட்டினத்தில் உள்ள நுழைப்பாடிங்கிற கடற்கரை கிராமத்துல அதிபத்தர்னு ஒரு அடியார் இருந்தார். அவர் மீன் பிடிக்கும் தொழில் செய்யும் பரதவர் குலத்தில் பிறந்தவர். சிவபெருமான் மேல பேரன்பு கொண்டு தினமும் பிடிக்கிற மீன்ல சிறந்ததை சாமிக்குன்னு சொல்லி கடல்ல விட்டுருவார். கொஞ்ச நாளா தொடர்ச்சியா ஒரே ஒரு மீன் மட்டும்தான் கிடைச்சது. அதையும் சாமிக்குன்னு கடல்ல விட்டுட்டார். வறுமை சாப்பாட்டுக்கே இல்லாம உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிட்டார். இப்படி இருக்கும்போது வழக்கம் போல அன்றைக்கும் ஒரே ஒரு மீன் கிடைக்க அதையும் கடல்ல விட்டுட்டார். 2வது முறை வலை வீசியதுல நவரத்னங்கள் இழைக்கப்பட்ட ஒரு தங்க மீன் கிடைச்சது. அதை மட்டும் வித்தா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம், அவ்வளவு மதிப்புள்ளது. நாயனார் பார்த்தார், உயர்ந்த பொருளெல்லாம் என் அப்பன் ஈசனுக்கே சொந்தம்னு சொல்லி அதையும் கடலில் விட உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்து, அதிபத்தா, உன்னுடைய அன்பை உலகுக்கு காட்டவே இப்படி நடந்தது. எவ்வளவு துன்பம் வந்த போதும் உன்னுடைய கொள்கை பிடிப்புள்ள பக்தி மிகச்சிறந்ததுன்னு சொல்லி அவருக்கு நல்ல கதி கொடுத்தார் என்பதை இடுக்கண் அழியாமை அதிகாரத்தில் அடுக்கி வரினும் அழிவிலானுற்ற இடுக்கண் இடுக்கப்படும் எனும் குரலில் வைத்து விளக்கி, என்றும் ஒரு மீனே வந்தின்மை மிகவும் தளரார் துன்றே அதிபத்தர் சோமேசா மன்ற அடுக்கி வரினும் அழிவினானுற்ற இடுக்கண் இடுக்கட்படும்னு சோமேசர் முதுமொழி வெண்பால திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருள் செய்கிறார். அதனால தொடர்ச்சியா எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எனக்கு போய் இப்படி வந்துட்டேன்னு மனம் கலங்காம, என்னதான் வரட்டுமே 2ல் 1 பார்த்துருவோன்னு மன உறுதி உள்ளவங்களுக்கு வர்ற துன்பமே இனிமே இவங்கிட்ட ஒன்றும் வேலைக்காகாதுன்னு துன்பப்பட்டு ஓடி போயிருமா. எதற்கும் மனம் கலங்க வேண்டாம், பெருமான் இருக்கார், அவர் நிச்சயம் நம்மை காப்பார் என்னும் மன உறுதியை வளர்த்துக்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.